இப்போ பாருங்க, இப்போ கத்தி இங்க இருந்து கத்தி எடுத்துரும் இல்லையா? எடுத்தாச்சு. இப்போ நம்ம உள்ளுக்கு வண்டி வச்சு எடுத்தீங்களாடா? ஜூஸ் வாங்கிட்டு வரோம். நொங்கு இருக்குல்ல, அப்புறம் என்ன ஜூஸு? இல்ல கரெக்டா கிளியரா இருக்கு. வீரத்தலம்பு அந்த பகுதிக்கு இடிச்சுட்டா. பாருங்க, அவன் வெட்ட சொல்லிட்டா. பாருங்களா, காண்ட வெட்ட இதான் எல்லாத்தையும் வெட்டி 10 அவன் வெட்டிக்கிட்டு ரவுண்ட் உட்காந்து வெட்டினான். ஐயோ அவசரம், யாருக்கா சாப்பிட பார்த்துட்டு ஏட்டா? டான்ஸ் ஆடுங்க, பாட்டு போட்டு. இதை விட்டு அடிக்கிறேன் நீங்க பாரு. அதில் போடு. அதாவது இங்கே 8 தடிமாடா. எத்தனை தடிமாடு இருக்கு? 8 தடிமாடு இருக்கு. அதில் ஒரே ஒரு சிங்கம் இருக்கு, இடம் சிங்கம். அந்த சிங்கத்தை வச்சு தான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏறது வந்து ஒன்று பாருங்க. வெட்டின கஷ்டப்பட்டு வெட்டினதாமா இந்த தின்னு உட்காந்துட்டு இருக்கோம். 3 இங்கே வந்து எடுக்கிறதுல ஒன்றும் இல்லை, எல்லாம் திங்கிறதுக்கு கரெக்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே போடுற சும்மா போடுறோம் பார்த்தீங்களா? ஒன்றுத்துக்கு எப்படி பார்க்குறான்? திங்கிறதுக்கு மட்டும் தான் அவன் தருவேண்டா. உருண்டை பிடிச்சி தருவான்னு வீட்டில் இருந்துக்கலாம். ஏன்னா அந்த பேசிட்டு இருக்கும் போது கொட்டி போடுறான். இந்த வீடியோ என்னைக்கு வரும்? கருத்து கணிப்பு சொல்லு. எடிட் பண்ணிட்டா வந்துடும். இந்த வீடியோ என்னைக்கு வரும்னு தெரியல. சப்போஸ் வர அன்னைக்கு நான் ஸ்டோரி போடுவேன். ஸ்டோரியில் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். எல்லாம் அப்படியே நம்ம இன்ஸ்டா பேஜ் நாகை விலாக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ஒரு 1.5 வருஷம் ஆகிட்டும் 173 ஃபாலோவர்ஸ்லேயே தான் இருக்குது, தாண்ட மாட்டேங்குது. இங்கே இருக்கிறனால தான் இப்போ இந்த செகண்ட் வீடியோவுக்கு முழு காரணம் வந்து அவர் தான். அவர் இல்லைன்னா இந்த வீடியோ அவருக்கு ஒரு பாராட்டுல வச்சிருவோம். பாராட்டு கண்டிப்பாக. ஃபைட் கிளப்ல இருந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம். சொல்கிறேன் என்னது இது? சிறுவர்கள் அணி. சிறுவர்கள் அணி தலைவர். சிறுவர்கள் ஆமாம்மா, சிறுவர்கள் வீர தலைவர். நொங்க ஒட்டி தலையில போட போகிறான். முடிச்சுட்டா 60 கிலோ வந்துட்டு. ஏய் வைடா, தூக்கிட்டு போ. கடத்துடா. கடத்துடா. வெட்டி எனக்கு கொடுங்க. நொங்கு வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. ஊர்லேயே நொங்கு மரம் இருக்கிறதா கண்டிப்பாக வெட்டி சாப்பிடுங்க. சும்மா அழுப்புப்பட்டு வீட்டுக்குள்ளே பார்த்துக்காதீங்க, அதுக்கு வெட்டி செத்து போடுவீங்க. அப்படியே அந்த பீச்சுக்கும் அப்படியே இந்த இடத்துக்கும் லொக்கேஷன்
ஏங்க தோட்டம் வந்துட போற கத்தாத பின்னாடி காமெடி அழகா இந்த மாதிரி லொகேஷன் வாவ் எங்கேயுமே கிடைக்காது. அழுத்தே தண்ணி எடுத்து கரெக்டாக தண்ணி இருக்கும். எப்படி உள்ள அந்த இதெல்லாம் வந்து எனக்கு வெட்டுங்கடா ஈ கடையிலனா இதோட அதிகமா இருக்கும். இல்ல கம்மி எப்படி தின்றா சிரிக்கிறானி மச்சான் சிரிப்புதான் வந்த வேலை முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு நொங்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். பாருங்க அவ்வளோதான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வயிறு ஃபுல்லாகிட்டு ஒரு குளியெல்லாம் போட்டேன் பேண்ட் ஈரமாயிட்டு தலையெல்லாம் வலிக்குது. அவர் தான் கால் பண்றாரு. ஹலோ இந்த தெரியுது. ஓகே 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 அந்த வருது வருது. வாங்க பாத்திரம் வாங்க. ஓகே காய்ஸ் போட் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம மாலத்தீவுலேருந்து நாகப்பட்டினம் போகிறோம். அவ்வளோதான் எல்லா வீட்டுக்கும் நொங்கு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த லொக்கேஷன் வந்து மாலத்தீவு விவேகானந்தர் தெரு மாலத்தீவு சந்து மாலத்தீவு மெயின் ரோடு மாலத்தீவு. ஃப்ளைட்டில் வரதுனால வரலாம். ஃப்ளைட்டில் வந்து ஒரு 13,000 டிக்கெட் இருந்தது. அதனால தான் நாங்கள் போட்டில் இருந்தாச்சு. ஓகே வாங்க போவோம். பாய் எவ்வளோ அப்பா அவங்களே ஏற்றா ஏதோ பேசிக்கிட்ட எல்லாம் உண்மை போட்டு முடிக்கனா இல்ல முடிக்கனா இல்ல வீடியோ முடிக்கனா இல்ல ஒர்க் அவுட் போறங்க ஒர்க் அவுட் போறா இது வந்து மாலத்தீவுல அம்மா டிஸ்டர்ப் ப்ரோ. இது வந்து மாலத்தீவு கிடையாது, ஒரு இந்த தீவு கிடையாது. இந்த லொகேஷன் எங்கன்னாச்சு எங்க வீடு இருக்குல்ல, எங்க வீட்டுல இருந்து நேரா ஒரு 2 கிலோமீட்டர் வடக்கு பொய்கணும். இந்த ஊர் பேர் வந்து பொய்யூர். பொய்யூர்ல தான் ஒரு பெரிய மணல்மேடு இருக்கு. எனக்கே இவங்க மணல்மேடுன்னு எனக்கும் புரியல. நானே அப்புறம் தான் யோசிச்சேன். அவனை பசங்க மணல்மேடு தான் சொன்னான். நானா வேதாந்த மணல்மேடு தான் நினைச்சேன். அவ்வளவுதான். இதோட இந்த செகண்ட் எபிசோட் முடிஞ்சு. அடுத்த ஒரு நல்ல ஒரு விண்டேஜ் சீரீஸ் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்க நல்ல கண்டென்ட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா டிஎம் பண்ணுங்க. இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் லிங்க். அதில் போய் நாகவிலாக்ஸ் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயே நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஏதாவது எந்த கண்டென்ட் சொன்னாலும் அந்த கண்டென்ட் பண்ண நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கும். சொல்லு ரெடியா இருக்கும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ரெடியா இருக்கும். நெஞ்சில் வலிமை. அப்படியே உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நாங்க நொங்கு வந்து பார்சல் பண்ணி அனுப்புறோம். நொங்கு என்ன சொல்லுங்க, நொங்கு இருக்கு. நொங்கு ஒரே நாள் அப்படியே வலிமையா இருப்பாங்க. இல்ல நான் வேணும்னே நீ வேணும்னு பண்ணலன்னு தான் சொல்றேன். நொங்கு வேணா கீழே டிஎம் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஏதோ பாய் சொல்றேன். இதோட அடுத்த வீடியோல பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே சாண்டி.
மூக்க விட்டு நோண்டி